Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ்ல சாப்டர் 1 historical background of commerce in the subcontinent. இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. What is mean by bartered system? Bartered systemனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Goods were exchanged for goods period to invention of money. ஓகேவா? bartered systemனா ஒன்றும் இல்லை, இதை தமிழ்ல சொல்லணும்னா பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம இப்ப நார்மலா வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கணும்னா நம்ம இப்பெல்லாம் என்ன பண்றோம், காசை கொடுத்து நம்ம வந்து பொருளை வந்து வாங்குறோம் கூட்ஸை. பட் மணி இன்வென்ட் ஆகாத நேரத்துல, காசு இல்லாத நேரத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு நிகரா வேற ஒரு பொருளை மத்த ஒரு பொருளை வந்து மாத்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நெல்லை கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து நிறைய பேடிஸ் இருக்கு அப்படின்னா அந்த பேடிஸை நம்ம கொடுத்துட்டு நமக்கு தேவையான ப்ராடக்ட் பெப்பர் இந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம வாங்கிக்கிறது. ஓகேவா? அததான் என்னன்னு சொல்றாங்க, bartered சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் மீன் பை நாலங்காடி? நாலங்காடினா என்னன்னு பாருங்க. The place where the goods were sold was அங்காடி. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், கூட்ஸை வந்து விக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்தோட பேரு தான் என்னன்னு சொல்றாங்க, அங்காடி. அதாவது மார்க்கெட்டை வந்து நம்ம அங்காடின்னு சொல்லலாம். ஓகேவா? தமிழ்ல சொல்லணும்னா அங்காடின்னு சொல்லுவாங்க. அததான் வந்து சொல்லியிருக்காங்க. பிளேஸ் வேர் கூட்ஸ் வேர் சோல்டு வாஸ் கால்டு அங்காடி. ஒரு பொருளை எந்த இடத்துல வச்சு நம்ம விக்கிறோமோ அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம், அங்காடி அப்படின்னு சொல்லுவோம். டே மார்க்கெட் வாஸ் கால்ட் அஸ் நாலங்காடி. காலையில இருக்கும்ல மார்க்கெட்ஸ், அந்த மார்க்கெட்டு தான் என்ன சொல்றாங்க, நாலங்காடி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த டே மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் வைப்பாங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபிளவர்ஸ், அப்புறம் நமக்கு தேவையான கிளாசரிஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எதுல வைப்பாங்க, நாலங்காடியில வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் மீன் பை ஆலங்காடி? ஆலங்காடினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The place where the goods were sold was called அங்காடி. அதேதான் எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை எந்த இடத்துல வச்சு நம்ம விக்கிறோமோ அந்த இடத்தோட பேரு தான் என்னது, அங்காடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நாலங்காடினா டே மார்க்கெட், ஆலங்காடி அப்படின்னும் போது the night market was called as ஆலங்காடி. ஓகேவா? நைட் மார்க்கெட்டை தான் என்னன்னு சொல்றாங்க, ஆலங்காடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நைட் மார்க்கெட் தான் வந்து ஆலங்காடி, டே மார்க்கெட் நாலங்காடி. ஓகேவா? அதாவது இந்த ஆலங்காடி மோஸ்டா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மதுரையில நைட் டைம்ல கூட மார்க்கெட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதோட வந்து 2 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. வாங்க அடுத்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த டேர்ம் வணிகம். ஓகேவா? வணிகம் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தையை. வணிகம் அப்படின்னா என்னது, நம்ம ஒரு பொருளை இம்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்றது, இதெல்லாம் தான் வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா இப்ப நம்ம காமர்ஸே நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம், வணிகவியல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அததான் வந்து தமிழ்ல சொல்றது வணிகம் அப்படின்னு. த வேர்டு வணியம் ஆற வணிப்பம் would have had a திராவிடியன் ஒரிஜின் அப்படிங்கிறாங்க. திராவிடியன் ஒரிஜின்ல யூஸ் பண்ண வேர்டு தான் என்னது, அதாவது வணியம் வணிப்பம் அப்படின்ற வேர்டு தான் இப்ப நம்ம என்னவா யூஸ் பண்றோம், வணிகம் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகேவா? த இயர்லி தமிழ் ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட் அண்ட் கூட்ஸ் இன் த லேண்ட் அண்ட் bartered த சர்ப்ளஸ். அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்றாங்க, ப்ராடக்ட வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட் அண்ட் கூட்ஸ் இன் த லேண்ட். ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இடத்துலயே நம்ம நிலத்துல வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை என்ன பண்றாங்க, bartered த சர்ப்ளஸ். அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அது மூலியமா சர்ப்ளஸை ஏர்ன் பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை அது மூலியமா அவங்க வாங்கிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க. The word வணிகம் has been widely used in சங்கம் லிட்ரேச்சர்ஸ் லைக் புறநானூறு அண்ட் திருக்குறள். இந்த வணிகம் அப்படின்ற வேர்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னா நிறைய யூஸ், எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர்ஸ்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சங்க காலத்து இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்னதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறுல அண்ட் தென் திருக்குறள் இந்த இடத்துல எல்லாம் வணிகம் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் 2 மார்க் பாருங்க.
ஸ்டேட் த மீனிங் ஆஃப் மருவூர் பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம். மருவூர் பாக்கமும் பட்டினப்பாக்கமுக்கும் உள்ள மீனிங் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மருவூர் பாக்கம்க்கு பாத்துக்கலாம். பூம்புகார் ஹேட் த மருவூர் பாக்கம். பூம்புகார் நகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, அங்கதான் என்ன இருக்கு, இந்த மருவூர் பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரு இருக்கு. பூம்புகார்ல தான் வந்து மருவூர் பாக்கம்ன்ற ஊர் இருக்கு. ஓகேவா, இது வந்து இன்லேண்ட் டவுன், அதாவது நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடம். ஓகேவா, it had a market and bazaar where many merchants met for the purpose of selling or buying different commodities and foodstuff. அதாவது இந்த மருவூர் பாக்கம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய வந்து மார்க்கெட்ஸ் அண்ட் பசார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், மெனி மர்ச்சன்ட்ஸ்னா யாரும் இல்ல, வணிகர்கள் எல்லாம் வந்து நமக்கு ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அவங்களதான் வந்து மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல மீட் பண்ணி, அந்த மருவூர் பக்கத்துல மீட் பண்ணி, அவங்க எதுக்காக மீட் பண்றாங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங், அதாவது கமோடிட்டிஸ், அவங்க கிட்ட இருக்க கமோடிட்டிஸ் அண்ட் ஃபுட் ஸ்டஃப், உணவுப் பொருட்களை என்ன பண்றாங்க, மாத்திக்கிறதுக்காக, வாங்குறதுக்கும் அட் த சேம் டைம் கொடுக்கறதுக்கும் வந்து எந்த இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க, மருவூர் பக்கம்ல மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிளேசஸ், சில பிளேசஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி. ஓகேவா, இந்த 4 இடத்துல வந்து அவங்க வந்து நிறைய மெர்ச்சன்ட்ஸ் மீட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட பை அண்ட் செல் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பட்டினப்பாக்கம். பட்டினப்பாக்கம்க்கு பாருங்க, பட்டினப்பாக்கம் இஸ் a கோஸ்டல் டவுன். கோஸ்டல் டவுன்னா ஒன்றும் இல்ல, கடலோரமா இருக்கிற ஒரு இடம். ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பட்டினப்பாக்கம் எங்க இருக்கா, கடலோரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. they were engaged in a different kinds of fishing, pearls, conches and produced salt, build ships அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபிஷிங் pearls அப்படின்னா ஒன்றும் இல்ல, ஃபிஷிங் pearls அப்படின்னா அதாவது மீன் பிடிச்சு அதுல முத்துக்கள் எடுக்கிறது. ஓகேவா, அது. அண்ட் தென் கான்சஸ் அப்படின்னா சங்குலாம் இருக்குல்ல அது. அண்ட் தென் ப்ரொடியூஸ் சால்ட் வந்து கடலோரமா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அங்க சால்ட் எடுப்பாங்க. அப்புறம் ஷிப்ஸ் எல்லாம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கோஸ்டல் டவுன் பட்டினப்பாக்கம் வந்து ஒரு கடலோர பகுதி. அங்க என்னென்ன மாதிரியான கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னா, மீன் பிடிக்கிறது, முத்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் சங்குகள்லாம் எடுக்கிறது, அப்புறம் சால்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றது, அண்ட் தென் ஷிப்ஸ் எல்லாம் வந்து செய்யறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பட்டினப்பாக்கத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. வாட் ஆர் த போர்ட்ஸ் டெவலப்டு பை பாண்டியா கிங்டம். ஓகேவா, என்னென்ன மாதிரியான போர்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்ல, துறைமுகங்கள், கப்பல்லாம் இருக்கிற இடம். துறைமுகங்கள் வந்து பாண்டியன் காலத்துல வந்து சேர சோழர் பாண்டியர் இருக்காங்கல்ல, அப்ப பாண்டியன் ஆட்சி போது என்ன மாதிரியான போர்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு, துறைமுகங்கள் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. Ports town like Tondi, Korkai, Pugar and Mussoorie were always seen as a busy with the markets to import and export. அதாவது போர்ட்ஸ், இந்த துறைமுகம் எங்கன்னு சொல்றாங்க, தொண்டி, கொர்க்கை, புகார், முசிறி. இந்த இடம்லாம் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பிஸியாவே இருக்கும். அந்த மார்க்கெட்ல பிஸியா எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணி இறக்குமதி பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. டொமஸ்டிக் ட்ரேட் யூஸ் டு போட்ஸ் லைக் படகு, திமில், தோணி, அம்பு, உடம்புடை எக்ஸெட்ரா. ஓகேவா, நம்ம டொமஸ்டிக்கா உள்ள என்ன உள்நாட்டிலே என்ன பண்ணுவாங்க, என்ன ட்ரேட் பண்ணுவாங்கன்னா போட்ஸுக்கே வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க பாருங்க. படகு, திமில், தோணி, அம்பு, உடம்புனை, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரின் ட்ரேட் வைல் கலாம், மரக்கலாம், வண்கம், நாவை எக்ஸெட்ரா வேர் யூஸ்டு. ஓகேவா, நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரியான போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரியான போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபாரின் ட்ரேடுக்கு வேற ஏதாச்சும் நாட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த 4 விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து பாண்டிய கிங்டம்ல வந்து போர்ட்ஸ் டெவலப் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதோட 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க் பாருங்க. What are the hindrance of business? Hindrance of businessனா ஒண்ணுல, hindranceனா ஒண்ணுல, தடை. ஓகேவா, ஒரு பிசினஸ்க்கு என்னென்னலாம் தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் hindrance of place. ஒரு பிசினஸ் நம்ம பண்ணும் போது என்னது, நம்ம இடம் வந்து ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
Protection take place in one center and consumers are separate throughout the country and the world. ஓகேவா? rail, air, sea and land transport bring the product to the place of consumers. அதாவது நம்ம பொருளை உருவாக்குறது ஒரு இடமா இருக்கும், ஓகேவா? ப்ரொடியூஸ் பண்ணும் போது அதை ஒரு இடத்துல பண்ணுவோம். பட் அதை என்ன பண்ணுவோம், நம்ம கன்சியூமர்ஸ்க்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு கண்ட்ரிக்கு கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அங்கங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன கொண்டு போய் அங்க தேவைப்படுற கன்சியூமர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும், கன்சியூமரோட இடத்துக்கு போய் கொடுக்கணும். ஸோ கரெக்டான ப்ராப்பரான பிளேஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிளேஸ் வந்து தடையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்னா ரயில்வேஸ், ஏர்வேஸ், சீவேஸ், லேண்ட், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூலியமா அவங்க என்ன பண்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பாம்பேல வந்து எல்லாமே நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா, பாம்பே ப்ராடக்ட்ஸ் இப்ப நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அங்க இருந்து இங்க நம்மளோட கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணிப்போம். ஓகேவா? அப்ப ப்ரொடெக்ஷன் ஒரு பிளேஸ்ல இருக்கு, பட் கன்சியூமர் அதோட தேவைக்கு உள்ள கன்சியூமர்ஸ் நம்ம நாட்டுல இருக்காங்க. அப்ப அதுக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பிளேஸ் வந்து கரெக்டான பிளேஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து hindrance of time. Consumer want product whenever they have money, time, willingness to buy. Goods are produced in anticipation of such different regional centers so that they can be distributed at the right time to the consumers. Hindrance of time. Time வந்து ஒரு பிசினஸ்க்கு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்க என்ன ப்ராடக்ட் வந்து எப்ப வேணுமோ, அதாவது அவங்க கிட்ட காசு இருந்தா அண்ட் தென் அவங்களுக்கு அதுக்கேற்ற காசு மட்டும் இருந்தா போதாது, நமக்கு என்ன பண்ணணும், அதுக்குள்ள வில்லிங்னஸும் வேணும். அந்த பொருள் மேல நமக்கு ஒரு ஆர்வமும் வேணும், ஆசையும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? காசு மட்டும் இருந்துட்டு நம்ம அதை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வில்லிங்னஸும் இல்லாம அதை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கும் வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, so that they can distribute at the right time to the consumers. இதனால என்ன பண்ண முடியல, கன்சியூமர்ஸ் கிட்ட நம்ம கரெக்டான டைம்க்கு போய் நம்மளோட ப்ராடக்ட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க, hindrance of risk of loss. ரிஸ்க் ஆஃப் லாஸ். ரிஸ்க், இந்த லாஸ்லாம் வந்து ஒரு பிசினஸ்க்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் மே பிரிங் a huge loss to the business. திடீர்னு என்ன ஆகும், நம்மளுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி நமக்கு ஏதாச்சும் நேச்சுரலாவே அழிவுகள் வந்து வந்துடும். ஓகேவா? திடீர்னு ஃபயர் ஆகுறது, ஆர் ஃப்ளட் வரும், ஆர் சுனாமிஸ், இந்த மாதிரி ஏதாவது வரும்போது என்ன ஆகும், அது ஒரு பெரிய லாஸ் வந்து பிசினஸ்க்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வ் டு கவர் த ரிஸ்க் ஆஃப் சச் லாசஸ். சப்போஸ் அந்த கம்பெனி என்ன பண்ணிருப்பாங்க, இன்சூரன்ஸ் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லாசஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுல ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நாலேஜ் வந்து தடையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் இன் அனௌன்சிங் த அரைவல் ஆஃப் நியூ ப்ராடக்ட் அண்ட் த யூஸ் டு த பீப்புள்ஸ். இப்ப நம்ம என்ன பண்றோம், அதாவது நாலேஜ் மீன்ஸ் அதை பத்தின அந்த இப்ப நம்ம ஒரு நியூவா ஒரு ப்ராடக்ட வந்து போய் அரைவ் பண்ண போறோம் நியூவா மார்க்கெட்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ப்ராப்பரா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் தென் நம்மளோட ப்ராடக்ட்னால என்னென்ன யூசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பீப்புள்ஸ் கிட்ட கரெக்டா கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கரெக்டா எல்லாருக்குமே போய் சேருமா அப்படின்றது ஒரு டவுட்டான ஒரு கொஸ்டின்ஸா தான் இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் தான் ஒரு பிசினஸ்ல வந்து தடையா இருக்கும், ஹிண்ட்ரன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன், ஸ்டேட் த கன்ஸ்ட்ரைன்ட் இன் பாட்டட் சிஸ்டம்ஸ். ஓகேவா? கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னா ஒன்னும் இல்ல, அதோட இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேவா? லேக் ஆஃப் டபுள் கான்சிடன்ஸ் ஆஃப் அ வாண்ட்ஸ். Unless two persons who have surplus have the demand for the goods possessed by each other, barter could not materialize அப்படிங்கிறா. இதுல வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிசினஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. தேர்ட் பாருங்க, briefly explain the coastal trading and ancient தமிழ்நாடு. அதாவது கடலோரமா ட்ரேட் பண்றது, தமிழ்நாட்டுல கடலோரமா ட்ரேட் எங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். த மருவூர் பக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம் ஹேட் மார்க்கெட் அண்ட் பசார்ஸ். நம்ம ஆல்ரெடி 3 மார்க்ல பார்த்தோம்ல, மருவூர் பக்கமும் பட்டினப்பாக்கமும் என்ன இருக்கு, அது வந்து கடலோரமா இருக்கிற இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Ports town like Tondi, Korkai, Pugar and Mussoorie were always seen as a busy with the import and exports. ஓகேவா? இந்த இடங்கள்லாம் என்ன சொல்றாங்க, எப்பவுமே வந்து பிஸியா தான் இருக்கும், எப்பவுமே அந்த இடத்துல வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது கோஸ்டல் ரீஜன் பீப்புள் எங்கேஜ் இன் கோஸ்டல் ட்ரேட் அண்ட் டெவலப் த இன்டர்கான்டினென்டல் ட்ரேட் கான்டாக்ட். அதாவது கடலோரமா இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க ட்ரேடை தான் வந்து சார்ந்து இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, டெவலப் த இன்டர்கான்டினென்டல் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போட்ஸ் லைக் படகு, திமில், தோணி, அம்பு, உடம்புனை எக்ஸெட்ரா வெரி யூஸ்ட் இன் டொமஸ்டிக் ட்ரேட். நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படகு, திமில், தோணி, அம்பு, உடம்புனை, இந்த 5 தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஃபாரின் ட்ரேடுக்கு வந்து நமக்கு ஃபாரின் வேற ஏதாவது கண்ட்ரீஸ்க்கு வந்து இல்ல வேற ஏதாவது நேஷனுக்கு நம்ம ப்ராடக்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓஷியன் வந்து கிராஸ் பண்ணும்போது, ஒரு கடலை வந்து கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான 4 கலாம், மரக்கலாம், வன்கம், நாவை, இந்த 4 டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சு. இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஓகேவா? இதுல 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.